பேதுரு 4வது அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தரங்க சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து என்று சொல்லி வாசிக்கிறோம். பாவம் செய்த தூதர்களை ஆண்டவர் கட்டி இன்றைக்கு வைத்திருக்கிறார். பாவம் செய்த மனிதர்களை நோவாவின் காலத்திலே அழித்தார். மீண்டுமாய் ஒரு ஜனத்தை உருவாக்கினார். அந்த ஜனமாக தான் நீங்களும் நானும் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நோவாவின் காலத்திலே ஜலத்தினாலே அழித்தார். மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அக்கினியினால் இந்த தேசம் சுட்டெரிக்கப்படும். ரபாலா ஷாத்தா ரபா. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க கர்த்தர் இந்த நாளிலே அழைப்பை கொடுக்கிறார். கண் பார்வைக்கு முன்பதாக தூதர்கள் சங்கிலியினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக, காதுகளுக்கு முன்பதாக, நம்முடைய சிந்தனையிலே தோன்றும்படியாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நோவாவின் காலத்திலே ஜனங்களை நியாயம் தீர்த்ததை இந்த காலத்திலும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் சீக்கிரமாகவும் வரப்போக காத்து கொண்டு